அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகருக்கு அவயோக கிரகத்தின் தொழில் அமையாதா அப்படிங்கிறது நிறைய வாடிக்கையாளருடைய கேள்வியாக இருக்கும். அவயோக கிரகமாகவே இருந்தாலும் 6-8ஆம் அதிபதியாகவே இருந்தாலும் அந்த கிரகம் அதிக சுபத்தன்மை பெறும் பட்சத்தில் அந்த கிரகத்தின் காரகத்துவத்துறையும் ஜாதகர் பிரகாசிப்பார். லக்னாதிபதியின் வலுவைக்கு உட்பட்டு பிரகாசிப்பார் என்பதை நாம் நிதர்சனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அமைப்பில் சிம்ம லக்னத்தில் பிறந்து சனியின் துறையில், அதாவது ஜல்லி, கிரசர், பவுடர் போன்ற சனியின் காரகத்துவ துறையில் பெரும் முன்னேற்றம் கண்டு ஒரு ஜாதகரை தற்பொழுது இந்த உதாரண வீடியோவாக பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா 12/4/1970 3:56 PM அளவில் பிறந்திருக்கார். இந்த ஜாதகர் பிறந்தது சிம்ம லக்னம், மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். லக்கணத்தில் கேது, 3ஆம் வீட்டில் குரு, 7ஆம் வீட்டில் ராகு, 8ஆம் வீட்டில் சூரியன், 9ஆம் வீட்டில் புதன், சுக்கிரன், சனி, 10ஆம் வீட்டில் செவ்வாய், 11ஆம் வீட்டில் சந்திரன். இதுதான் இந்த ஜாதகத்தின் கிரக நிலை. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சனி புதன் சுக்கிரனுடன் இணைந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். தனித்த புதனுடன் சுபராகி அவருடனும் சுக்கிரனுடனும் இணைந்து குருவின் பார்வையை பெற்ற சனி நீச சனி. ஒரு நீச கிரகம் சுபர்களின் தொடர்பு பெறும்போது அந்த கிரகம் புனிதமடைகிறது, நீசத்தன்மையை இழக்கிறது. சந்திரகேந்திரத்தில் இருந்தாலும் வீடு கொடுத்த உச்சமானாலும் நீசபங்கம்ங்கிற அமைப்பில் ஒரு நீச கிரகம் சுபரின் தொடர்பை பெறும்போது அந்த கிரகம் நீசமடைந்து நீசத்தன்மையை நீங்கி நல்ல பலன்களை தர ஆரம்பிக்கும் என்பது விதி. இந்த அமைப்பில் இந்த ஜாதகர் பிறந்தது ராகு திசை, அடுத்தது குரு திசை. குரு திசை இந்த ஜாதகரை ஒரு பகுதி படுத்தி எடுத்திருக்கும், ஏனென்றால் அவரே அட்டமாதிபதி ஆவதால். மேலும் சனியின் பார்வை வேறு. அடுத்து சனி திசை இந்த ஜாதகரை ஒரு உச்சத்துக்கு கொண்டு சென்றது என்றால் மிகையில்லை. சிம்ம லக்கணத்துக்கு வரக்கூடாத திசை அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் ஜோதிடத்தில் விதிகள் இல்லாத விதிவிலக்குகள் என்பது இல்லவே இல்லை. இந்த அடிப்படையில் சிம்ம லக்கணத்துக்கு வரக்கூடாத திசை என்று நாம் கூறினாலும் கோடிக்கணக்கில் இந்த ஜாதகருக்கு கொட்டி கொடுத்த இந்த சனி திசை தான். அதாவது 9ஆம் இடத்திலே நீசமாகி 2 சுபர்களுடன் இணைந்து 3வது முதன்மை சுபரான குருவின் பார்வை பெற்ற இந்த சனி திசை ஜாதகருக்கு கிரச தொழில், அதாவது ஜல்லி, கிரசர் போன்ற தொழில்களில் கோடிக்கணக்கில் பணங்களை அள்ளி கொடுத்தது. இதற்கு காரணம் என்ன என்றால் சனி அதிக சுபத்தன்மை அடைந்து திசை நடத்துவதுதான் காரணம். மேலும் அங்கே 9-10 கூடியவர்கள் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள். சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாயும் சுக்கரனும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள். தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறது. எனவே சூரியன் லக்னாதிபதி 8இல் மறைந்திருக்கிறார், ஆனால் சுபருடைய வீட்டில் இருக்கிறார், வர்க்கோத்த நிலையில் இருக்கிறார். எனவே லக்னாதிபதி 8இல் மறைந்து விட்டார் என்று நாம் மேம்போக்காக கருதக்கூடாது. லக்னாதிபதி 8இல் மறைந்தாலும் வர்க்கோத்த நிலையில் இருக்கிறார், குருவின் வீட்டில் இருக்கிறார். மேலும் ராஜயோகாதிபதி செவ்வாய் லக்கணத்தை பார்க்கிறார். எனவே இந்த ஜாதகம் ஒரு நல்ல யோக ஜாதகம் தான். சனி திசையில் இந்த ஜாதகருக்கு நல்ல மேம்பட்ட இடத்திலிருந்து மனைவி வச்சு வைத்திருக்கிறார். ஏனென்றால் 7ஆம் அதிபதி சனி புதன் சுக்கிரனுடன் சேர்ந்து குருவின் பார்வையில் இருப்பார். மனைவி வந்த பிறகு இந்த ஜாதகரின் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் படு ஜோராக கிளம்பியது. இதற்கு காரணம் அங்கே சனி அதிக சுபத்தன்மை அடைந்திருப்பதன் காரணமாகத்தான். 6-7 கூடிய சனி, சத்துருஸ்தானாதிபதியும் மாரகாதிபதியுமான சனி இந்த ஜாதகத்தில் அதிக சுபத்தன்மை அடைந்து குருவின் பார்வையிலும் இருப்பதால் சனியின் காரகத்துவத்துறையில் இந்த ஜாதகருக்கு கோடிகளை கொட்டி கொடுத்தது. கூடவே செவ்வாய் திக்பலமாக இருப்பதாலும் பரிவர்த்தனை அடைந்திருப்பதாலும் இந்த ஜல்லி கிரசர் மூலமாக ஏராளமான நிலபுலங்கள், தோட்டங்கள் போன்றவற்றை இந்த ஜாதகருக்கு இந்த சனி கொடுத்திருக்கிறது. சனியின் முதன்மை காரகம் என்ன, 2ஆம் நிலை காரகம் என்ன என்று சனி இங்கே நெருப்பு ராசியில் இருக்கிறார். நெருப்பு கிரசர், ஜல்லி பயன்படுத்தப்படுது. காடு மலைகளை குறிக்கக்கூடிய அந்த ராசியில் இருக்கிறார். அதுவே சனி ஒரு விவசாய கிரகம் என்பதாலும் இந்த ஜல்லிக்கிரசல் மூலமாக பெற்ற வருமானத்தினுடன் இந்த ஜாதகர் நிறைய விவசாய நிலங்களையும் வைத்திருக்கிறார். செவ்வாய் அங்கே திக்பலமாகி பரிவர்த்தனையும் அடைந்திருப்பதால் நிறைய சைட் பூமி, அதாவது ரியல் எஸ்டேட் என்று சொல்கிறோமே, அதிலேயும் இந்த ஜாதகர் முதலீடு செய்து வைத்திருக்கிறார். இதற்கு எல்லாம் முக்கிய காரணம் அங்கே சனியின் அதிக உச்சபட்ச சுபத்தன்மையும் லக்னாதிபதி வர்க்கோத்த நிலையில் இருக்கிறதும் ராஜயோகாதிபதி செவ்வாய் லக்கணத்தை பார்ப்பதுமே ஆகும். ஆனால் புதன் திசை ஒரு பகுதியில் நன்றாக சென்று கொண்டிருந்த புதன் திசை இந்த ஜாதகருக்கு படிப்படியாக அஷ்டம சனியும் ஆரம்பித்ததால் புதன் சனியுடன் இணைந்திருப்பதால்
இந்த புதன் திசை படிப்படியாக பொருளாதார வரிவை 2ஆம் வீட்டில் மறைந்திருப்பதால் படிப்படியாக பொருளாதார வரிவுகளை தடை செய்தது. நிறைய கடன்களை ஏற்படுத்தியது. கடைசியாக சொத்துக்கள் இழக்கும் நிலைக்கு ஜாதகர் தள்ளப்பட்டிருக்கிறார். ஆனாலும் இழக்க மாட்டார், சுதாரித்து வந்து விடுவார். ஏனென்று கேட்டால் இங்கே லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். ராஜயோகாதிபதி செவ்வாய் லக்கணத்தை பார்க்கிறார். இந்த புதன் திசை சனி திசை போல் பெரிய யோகத்தை செய்யவில்லை. ஆனாலும் அந்த புதன் திசை தரும் கெடுதல்களை தாங்கும் சக்தியை லக்னமும் லக்னாதிபதியும் ஜாதகத்துக்கு தந்திருக்கிறது. இங்கே லக்கணத்தில் கேது இருந்தாலும் ராஜயோகாதிபதியின் பார்வையை பெற்றிருக்கிறார். ராகு ஒன்றுமில்லை, கேது எதையும் பலத்திற்கும் செம்பாம்பு. வீடு கொடுத்த சூரியன் திக்பலமாக இருப்பதாலும் ராஜயோகாதிபதியின் பார்வையை கேது பெற்றிருப்பதாலும் கேது இங்கே சூரியன் செவ்வாயைப் போல பலம் தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். லக்னாதிபதியைப் போலவும் ராஜயோகாதிபதியைப் போலவும் பலம் தரக்கூடிய அமைப்பில் இருப்பதால் அடுத்து வரும் கேது திசையில் இந்த ஜாதகம் இன்னும் நன்றாக துடிப்பார் என்பதற்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே சமயம் குரு புத்தி அதாவது பார்த்தீங்கன்னா அட்டமாதிபதி ராகு புத்தியிலிருந்தே இந்த ஜாதகத்துக்கு பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கு. ராகு அட்டமாதிபதி கிட்டத்தட்ட சிம்ம லக்னத்துக்கு 8ஆம் வீட்டுக்கு 8இல் மறைந்தாலும் அவரே அட்டமாதிபதி என்னும் ஒரு நிலையை பெறுவதால் அட்டமாதிபதியின் பார்வை பெற்ற அந்த ராகு பொருளாதார ரீதியாக நிறைய சிக்கல்களையும் சங்கடங்களையும் மன வருத்தங்களையும் இந்த ஜாதகருக்கு தந்தது. அடுத்து வந்த ஒரு பகுதி அட்டமாதிபதி பலனை வைக்கக்கூடிய இப்பொழுது குரு புத்தி போய்கொண்டிருக்கிறது. இந்த குரு புத்தி முதல் பகுதி அட்டமாதிபதியாகவும் பிற்பகுதி பஞ்சமாதிபதியாகவும் செயல்படும் என்பதால் இந்த குரு புத்தியின் பிற்பகுதியிலிருந்து இந்த ஜாதகர் கடன்களை படிப்படியாக அடைத்து சனி புத்தியில் நன்றாகவே இருப்பார். ஏனென்றால் சனி புதன் சுக்கிரனுடன் இணைந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் சனி புத்தி தசா வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த ஜாதகர் நன்றாக இருப்பார். சிம்ம லக்னத்திற்கு வரக்கூடாத சனி திசா புத்தி என்றாலும் இந்த ஜாதகத்திற்கு சனி தான் அதிகபட்ச உச்சபட்ச யோகம் செய்யும் நிலையில் இருக்கிறார். எனவே ஒரு ஜாதகத்தில் அவயோக கிரகம் நல்ல பலன்களை செய்யாது, அவயோக கிரகத்தின் காரகத்துவத்தில் தொழில் அமையாது என்பதெல்லாம் அதெல்லாம் வெறும் சொலவடை மட்டுமே. உண்மையில் 6 8ஆம் அதிபதியாக இருந்தால் கூட அந்த கிரகம் அதிக சுபத்தன்மை பெறும் பட்சத்தில் அந்த கிரகத்தின் காரகத்துவத்தில் தொழில் அமையும். மேலும் இங்கே சனி அதிக சுபத்தன்மை அடைந்திருப்பதாலும் சூரியன் வர்க்கோத்து நிலை இருந்தால் இந்த ஜாதகர் அதாவது அரசியல் உள்ளாட்சி அமைப்பு போன்றவற்றில் அப்படியே தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார். 9 10 தர்மகர்மாதிபதி யோகம் வேறு, தந்தையாரும் ஒரு மேம்பட்ட நிலையில் இருக்கார் என்பதை இவருடைய சூரியனுடைய அமைப்பும் 9ஆம் அதிபதியின் அமைப்பும் இந்த ஜாதகருக்கு எடுத்துக்காட்டுகிறது. எனவே ஒரு நல்ல யோக ஜாதகத்தை பெற்றிருந்த ஜாதகருக்கு புதன் திசை மற்றும் சற்று சர்க்கல்களை கொடுத்திருக்கிறது. மற்றபடி அடுத்து வரும் கேது சுக்கிர திசையில் இந்த ஜாதகருக்கு நன்றாகவே இருக்கும் என்று எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் சுக்கிரன் செவ்வாயுடன் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார். இங்கே சுக்கிரன் 10ஆம் இடத்தில் தனித்து இருந்தால் மட்டுமே கேந்திராதிபத்திய தோஷத்தின் விளைவாக தொழிலை கெடுப்பார். மறைமுகமாக பரிவர்த்தனை ஆவதால் அவர் கேந்திராதிபத்திய தோஷத்தை செய்ய மாட்டார், தொழிலையும் கெடுக்க மாட்டார். கேந்திர வீட்டிற்கு 12இல் மறைந்து செவ்வாயுடன் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். எனவே ஒருவர் அதாவது சனியின் காரகத்துவ துறையில் ஒருவர் முன்னேற வேண்டும் என்றால் சனி அதிக சுபத்தன்மை அடைந்து இங்கே மேசம் காடு மலைகளை குறிக்கக்கூடிய மேச வீட்டில் இருப்பதாலும் மேலும் சனியின் 2ஆம் நிலை காரகமான மகரமும் பாவத்தன்மை அடையாமல் இருப்பதாலும் இந்த ஜாதகர் அதாவது ஜல்லி கிரசரு அதன் மூலமான விவசாய நிலைகள் செவ்வாய் திக்பலமாகி பரிவர்த்தனையாளர் ரியல் எஸ்டேட் போன்ற எல்லா துறைகளிலும் முதலீடு செய்து நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். புதன் திசை இந்த ஜாதகருக்கு சற்று தற்கொலை தந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து விரைவில் மீண்டு விடுவார் என்பதற்கு அடுத்து வருகின்ற சனி புத்தியும் இந்த குரு திசையின் பிற்பகுதியுமே அதிலிருந்து இவரை மீண்டு வர செய்யும். அடுத்து வருகின்ற கேது திசை இன்னும் நன்றாகவே இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.